கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. சாதி என்னும் கொடிய விஷத்தை நீக்க பாடுபட்டவர் தந்தை பெரியார் என்ற செய்தி நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அப்படி இருக்க அந்த மாபெரும் போராளியை சாதிக்குள் அடக்க நினைக்கும் செயலாக யூபிஎஸ்சி தேர்வின் வினாத்தாளில் கேட்கப்பட்டிருக்கும் கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 1929ஆம் ஆண்டு நடந்த செங்கல்பட்டு மாநாட்டில் தன் பெயரின் பின்னால் இருக்கும் ஈவே ராமசாமி நாயக்கர் என்னும் சாதி பெயரை நீக்கி ஈவே ராமசாமி என்று அழைக்கப்படுவேன் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார் தந்தை பெரியார். அதன் தொடர்ச்சியாகவே இன்று இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் இருந்து தமிழகம் வேறுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று மத்திய அரசின் IAS, IPS உள்ளிட்ட பதவிகளுக்கான மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்றது. UPSC முதல்நிலை தேர்வில் பெரியார் குறித்து கேட்கப்பட்ட கேள்வி சர்ச்சைக்குள்ளாகியது. இதன்படி UPSC தேர்வு வினாத்தாளில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் என கேட்கப்பட்டுள்ள கேள்வியில் 4 விடைகளில் ஒன்றான பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் என சாதி பெயருடன் குறிப்பிட்டுள்ளது. இது பெரியாரை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக UPSC திட்டமிட்டு செய்யப்படும் செயல் என எழுத்தாளர் வாலாசா வல்லவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். வினாத்தாள் தயாரிக்கும் குழுவானது மத உணர்ச்சியோடு அடங்கிய குழுவாக அமைந்துள்ளது என பேராசிரியர் மணிகோ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாக UPSC சர்ச்சை கேள்வி குறித்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி விமர்சித்துள்ளார். மேலும் இத்தேர்வானது நாடு முழுவதும் நடைபெறுவதால் வடநாட்டவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்டிருக்கலாம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். இந்த நிலையில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து சென்னையில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற சார்பில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த மே 14ஆம் தேதி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் அஜய்குமாரை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கும் பல அரசியல் கட்சிகளும் பெரியார் அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்.